ஹாய், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கலாம், ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், whomever you can be. This video is very very crucial. We want to be confident. கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு பவர் வருதா இல்லையா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா செம்ம பவராக இருக்குது. ஆர் வி பீயிங் கான்ஃபிடென்ட் இன் வாட் வி ஆர் டூயிங்? நம்ம செய்கிற விஷயத்தில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா? அது டெவலப் ஆகிறதுக்கு என்ன பேட்டர்ன் தேவைப்படுது? வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிகேஷன், நாலேஜ், இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். ஹவு டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டெவலப் அ ஹேபிட், அ பேட்டர்ன், அ லைஃப் ஸ்டைல்? எப்படி வெற்றியாளர்கள் ஒரு ஹேபிட்டை அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொண்டு வர்றாங்க, ஒரு தாட்டை, ஒரு ஐடியாவை வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கொண்டு வர்றாங்க, ஒரு மூமெண்ட்டில் கொண்டு வர்றாங்க. தே கேன் சால்வ் சேலஞ்சஸ் வெரி ஈஸிலி. ஒரு பிரச்சனை வருது, ஒரு இடத்துல தீர்வு வேணும் அப்படின்னா they get present there and they are solving it. And they never postpone thing in life. நம்ம சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம தள்ளி போட்டே இருப்போம். How they don't postpone, they don't, எதையுமே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடவே மாட்டாங்க. அப்புறம் பயம், வெற்றியாளர்களுக்கு பயமா? they don't have fear, they are fearless. எப்படிங்க அது பாசிபிள்? மனிதர்கள்னா பயம். yeah, naturally we fall in fear. we have fears and that is driving us. இப்போ வெற்றியாளர்களுக்கு பயத்தை சந்திப்பதற்கான பாசிபிலிட்டி எப்படி கிடைச்சது? எப்படி அவங்க கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயம் செய்கிறாங்க? எப்படி ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணுறாங்க? எப்படி ஒரு பேட்டர்னை கொண்டு வராங்க? எப்படி லைஃப் ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறாங்க? எப்படி அவங்க ட்ரீம்ஸ், அவங்க விஷஸ், அவங்களுக்கு என்ன வேணும், வாட் தே வாண்ட் டு அச்சீவ் இன் தேர் லைஃப், ஹவு தே ஆர் கெட்டிங் இட், how they are reaching the destinations. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இதை பற்றி படிக்கிறதாங்க NLP, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வெரி வெரி க்ரூஷியல் ப்ரோக்ராம் இது. அண்ட் இட் இஸ், ஏன்னா தமிழ்நாட்டில் இதை பற்றின பேச்சுக்கள், இதை பற்றின விஷயங்கள்லாம் வரல. இந்த டாப்பிக்கை வச்சுட்டு நிறையா பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலி தெர் இஸ் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங். NLPன்னு கொண்டு போகணும். ஸ்டில் இட் இஸ் நாட் வேர்ல்டு வைடாக கொண்டு போக. நம்ம கம்மிங் சண்டே November 2nd I am going to teach 4 very very precious techniques in NLP. ஃபர்ஸ்ட் ஐ பேட்டர்ன் சார்ட். நம்மளோட ஐரிஸ் அண்ட் ரெட்டினாவை பயன்படுத்தி மட்டும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிலீஃபை, ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், எப்படிங்க நம்ம அவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம், நம்ம அது பண்ணணும், இது பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், எப்படிங்க வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னு சொல்கிறக்குள்ள எப்படிங்க நம்மளால் ஒரு எமோஷனையோ, ஒரு பேட்டர்னையோ, ஒரு லைஃப் ஸ்டைலையோ அக்யூமுலேட் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், தட் இஸ் பாசிபிள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்றத தாட், அந்த பேட்டர்ன்லாம் நம்ம இருக்கும். ஆக்சுவலாக தட் கேன் பி யூட்டிலைஸ்ட் இன் மெனி வேஸ். அதில் தான் இந்த கண்கள் மட்டும் பயன்படுத்தி we can generate emotions, habits, lifestyles. கண் வித்தை very very crucial technique இது. It will change the way you behave. Behavioral change தான் NLP. அப்புறம் ரெண்டாவது டைம்லைன் தெரப்பி. டைம்லைன் தெரப்பியில் 2 இருக்குது. ஒன்று பாஸ்ட், நம்ம பாஸ்டில் நடந்த ட்ராமாஸ் இதெல்லாம் போயிட்டு ஹீல் பண்ணணும். NLP இஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் ஹீலிங். NLP டெக்னிக்ஸ் அப்படின்றத விட இட்ஸ் அ கம்ப்ளீஷன், இட்ஸ் அ ஹீலிங். இட்ஸ் வெரி வெரி ரெக்வயர்ட். மனிதர்கள் நம்ம என்ன நினச்சிரோம், அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், வாட் வி கேன் டூ, பட் வி நெவர் ஃபோக்கஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் அவர் திங்ஸ், அவர் இன்ஆக்ஷன்ஸ் ஆன் ஆக்ஷன்ஸ். இன்ஆக்ஷன்ஸுக்கும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஆக்ஷன்ஸுக்கும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும். பட் தட் இஸ் இன்கம்ப்ளீட்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ தட் கிரியேட்ஸ் ட்ராமாஸ் அண்ட் ட்ராமாஸ் இன் அவர் லைஃப். ஸோ அதை எப்படி நம்ம வித் நீங்கள் எக்ஸ்டர்னலுக்கே போவோம், நாங்கள் இன்டர்னல் தான். இந்த NLPன்றதே
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் போய்ட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ணணுன்றது இல்லை. இன்டர்னலாக நம்ம வந்து we can heal ourselves. நம்ம ட்ராமாஸ்ல ஒரு டெக்னிக் டைம் அண்ட் தெரப்பி. அதே மாதிரி ஃபியூச்சர் கிரியேஷன் அடுத்த 5 வருஷம் பவர்ஃபுல்லாக எனக்கு அடுத்த 5 வருஷத்தில் ஒரு ஆடி கார் வேணுங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்க, இல்லை ஒரு கிரேட் கம்பெனியில் வந்துட்டு நான் ப்ளேஸ் ஆகணுங்க, ஒரு எம்என்சி வாட் எவர் த ட்ரீம் ஜாப் யூ ஹேவ், இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஒரு பொசிஷனில் நான் ப்ளேஸ் ஆகணும், இல்லை மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும், இல்லை நான் ரிசர்ச் பண்ணணும், வாட் எவர் யூ வாண்ட் டு அக்கம்ப்ளிஷ் வித்தின் 5 years. ஓகே, இதெல்லாம் நான் போகணுன்னு தெரியும். அந்த பாதை யார் டிசைன் பண்ணி கொடுப்பா? அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமா? ஹவு த லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ பர்சன். இப்போ டாக்டர் ஆகிறீங்க, இப்போ 5 yearsல ஒரு டாக்டர் ஆகணும், 5 yearsல ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும், 5 yearsல ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஆகணும்னா வி ஹேவ் த ட்ரீம். பட் ஹவு வி வில் பி in that 5 years and the creation that is possible in participating in NLP. அது வெரி வெரி கிரிட்டிக்கலான ஒரு டெக்னிக்ங்க. அது மிரர் அண்ட் மேட்சிங். என்னப்பா அது மிரர் அண்ட் மேட்சிங்? மிரர்னா கண்ணாடி, மேட்சிங்னா நம்ம ட்ரெஸ் எடுக்கிறப்ப தான் மேட்ச் பார்ப்போம் நமக்கு செட் ஆகுதா இல்லையான்ட்டு. திஸ் மிரர் அண்ட் மேட்சிங் டெக்னிக் வெரி 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 யூஸ்ஃபுல்லான டெக்னிக்ங்க. நீங்கள் ஒரு ரேப்போ பில்ட் பண்ணணும், ஒரு கிளைண்ட்டை போய்ட்டு உட்காந்து பேசணுன்னா நம்ம கம்யூனிகேஷன் தேவைப்படுது, சேல்ஸ் பிச்சு தேவைப்படுது, இந்த ப்ரொமோஷன் பண்ண தேவைப்படுது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து நீடாக இருக்கும். அண்ட் பை மிரர் அண்ட் மேட்சிங் மூலியமாக இன்ஸ்டண்ட்டாக அந்த கிளைண்ட்டு கூட வித்தவுட் டூயிங் எனி ஆக்ஷன்ஸ், எனி கம்யூனிகேஷன், டோன்ட் அட்டர் அ வேர்ட், எப்படி நான் வந்து ஒரு ரேப்போ ஒரு கிளைண்ட்டு கூட இல்லை whomever you want to be in communication, be in relationship பில்டு பண்ணுறது எப்படின்றது தான் இந்த மிரர் அண்ட் மேட்சிங் டெக்னிக். வெரி வெரி க்ரூஷியலான டெக்னிக்ங்க இது. திஸ் வில் ஹெல்ப் யூ டு பிஸ்னஸ் டீல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா இடத்துல வந்து வி வாண்ட் டு கெட் அலைன்டு, வி வாண்ட் டு பி அக்கௌண்டபிள், அதுக்கெல்லாம் வந்து இந்த மிரர் அண்ட் மேட்சிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைனல் டெக்னிக் இஸ் தென் சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸுங்க. இது வெரி 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 பவர்ஃபுல்லான டெக்னிக், வெரி 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 பவர்ஃபுல்லான டெக்னிக். ஏன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கு மட்டும் போய் பேசணும். நான் மேனேஜராக இருக்கேன், நான் ஒரு சிஇஓவாக இருக்கேன், நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கேன், இல்லை நான் ஒரு கோச்சாக இருக்கேன். ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த குரூப். நம்ம போயிட்டு அங்கே பேசுகிறதுக்கான ஃபியர், திஸ் இஸ் அ காமன் வேர்ல்டு 3rd பிக்கஸ்ட் ஃபியர் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்க. ஸோ அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ். நம்ம ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே நின்று நம்ம பேசுவோம். தட் இஸ் பாசிபிள். நம்ம ஒரு வட்டத்தை போட்டு வச்சுருக்கோம், அதை உடச்சி வெளியே வந்துட்டு நம்ம ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நின்று நம்ம பேசுகிறதா சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ். தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இந்த மாதிரி டெக்னிக்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இதெல்லாம் எப்படிங்க பாசிபிள், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இதெல்லாம் புதுசா இருக்கு, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, ப்ரூவன் டெக்னிக் அண்ட் இட் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்க ஜஸ்ட் யூ கேன் திங்க் எப்படி வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள், தே ஆர் பீயிங் சக்சஸ்ஃபுல், தே ஆர் பீயிங் கிரியேட்டிவ், தே ஆர் பீயிங் இன் ப்ராக்ரஸ், தே நெவர் கெட் ஸ்டாப்டு. எப்படி அப்படி யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் பாசிபிள். நீங்கள் வந்து நம்ம வந்து உணரலாம். அண்ட் தென் யூ கேன் கோ அண்ட் ரெஜிஸ்டர். நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல் டைம். அந்த 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் வந்து 11 to 2 that will make a big change in your life. 4 techniques, crucial and critical techniques of NLP கற்றுக் கொடுக்குறேன். வெரி வெரி ப்ரீஷியஸ். புக்கை ஸ்லாட் கேலண்டரில் புக் பண்ணிக்கோங்க, அன்றைக்கி ஃப்ரீ பண்ணிக்கோங்க. சண்டே வெரி வெரி சூப்பர் ப்ரொடக்டிவாக நம்ம வந்து பண்ணலாம். லெட்ஸ் ராக்.